வணக்கம். நான் தேஜஸ்வினி விஜயேந்திரன், கலைமகள் தமிழ் பள்ளியின் 12ஆம் அகவை மாணவி. குளிக்கச் சென்ற மங்கை தங்க காப்பை துளைத்துவிட்டு அதை அலட்சியப்படுத்தாமல் வீடு திரும்பியதை போல இத்தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகின்றது இன்றைய மானுடன். அதன் விளைவு பகலில் நட்சத்திரத்தை பார்த்தாலும் பார்த்து விடலாம். நோயற்ற மனிதர்கள் கிணற்றி மோதிரத்தை தேடுவது போல்தான் தேட வேண்டியுள்ளது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை நடைமுறையில் சில நன்மைகள் இருந்தாலும் இத்தொழில்நுட்ப வளர்ச்சியினால் மக்களுக்கு பெரிதும் பாதிப்பை தருகிறது. சதா கணினியிலும் தொலைபேசியிலும் மடிக்கணினியிலும் நேரத்தை செலவழிக்கும் பலருக்கு கண் பாதிப்பு, நீரிழிவு நோய், உடல் பருமன் என பல நோய்கள் தொற்றிக் கொள்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கழிவுகள் மக்களின் உடல் நலத்தை கெடுக்கின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா? இறுதியாக தொழில்நுட்ப வளர்ச்சி தேவை. ஆனால் கையை வெட்டி விட்டு மோதிரம் அணிவது எதற்கு? தொழில்நுட்ப வளர்ச்சி வெறும் நிலவுதான். காட்சிக்கு அழகாக இருக்கும். உடல் நலம் சூரியனை போல பிரகாசமாக இருந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.